ஒரு நபரை அப்படியே உலகத்துல கூட பார்க்கல இது வரைக்கும். நீங்களும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு மனுஷன் அவரு. ட்ரேடிங்னாலே லாஸ்ன்றது எல்லாம் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே பண்ணியிருக்காங்கன்னும் போது லாஸ்ன்னு போது சில பேர் க்ரோஸ் கணக்கில் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்து திருப்பி எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணணும்னு இருக்கிறேன். நான் ஆக்சுவலி நான் மைக்கு பிடிச்சி பேசுனது கிடையாது. ஸோ எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன விஷயம்னா உங்களால் பார்த்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது நஜீர் ப்ரோ ஃபஸ்ட் டைம் பார்த்து எனக்கு ரியலி எக்ஸைட்டிங் ஆகிட்டேன். ஸோ வெரி சிம்பிள் காய் அண்ட் ரியலி அப்ரிஷியேட் திங்ஸ் எவ்ரி திங். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த ட்ரேடிங்கை பற்றி நான் சொல்ல வரேன். எனக்கு 2005 ட்ரேடிங் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ட்ரேடிங்னாலே லாஸ்ன்றது எல்லாம் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே பண்ணியிருக்காங்கன்னும் போது லாஸ்ன்னு போது சில பேர் க்ரோஸ் கணக்கில் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலியாக நான் பார்த்துட்டு இருக்கேன். போதுங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்னா என்கிட்ட சொல்லுவாங்க அவங்களுக்கு சிஸ்டத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ அவங்க சொல்லுவாங்க இதை எனக்கு பண்ணி கொடுங்க, இது பண்ணி கொடுங்க, அதுக்கு பண்ணி கொடுங்க. ஜஸ்ட் நான் அப்படியே என்ட்ரி பண்ணி விற்பேன், அவ்வளோதான். தட்ஸ் இட். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு தெரியாதனால நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரேடிங் இதை பற்றி எனக்கு தெரியாது, நாலேஜும் கிடையாது. எல்லாரும் என்னத்தான் போய் பார்ப்போமே சொல்லிட்டு ஃப்ரீ டைமில் போய் பார்க்கலாமே சொல்லிட்டு பண்ணும்போது ஒரு நசீர் ப்ரோவுடைய ஒரு 2 வீடியோஸை பார்த்தேன். இப்போது சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தேன். ஆனால் இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட டைம் பாஸும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒர்க்கோட அதிகம் கிடையாதுங்க. ஸோ அது டைம் நிறைய இருக்கிறதுனால அதை கேதர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அவர் 1 மாதம் சொல்லி கொடுத்த போதே அவர்கிட்ட கேட்காம ஒரு $100 போட்டு விட்டாங்க ரியல் அக்கௌண்ட்டில். போட்டுட்டு என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒரு காரை ஓட்டுறேன்னா இடிச்சாதான் ஒரு டிரைவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நான் போனேங்க. ஆனால் அந்த 1 மாதம் அந்த $100 போயிடுச்சுங்க. ஏன்னா அவர் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு லேர்ன் பண்ணும்போது கேண்டல்ஸ்டிக் சொல்லி கொடுக்கும்போது கேண்டல்ஸ்டிக் பார்த்து எடுக்கிறது. ஸோ அப்புறம் அவர் 10 லைன் சொல்லி கொடுக்கும் 10 லைன் பார்த்து எடுக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றா 10 மணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன், நான் லாஸில் இல்லைங்க. புரியுதுங்களா? நான் $1000 லாஸ் பண்ணாலும் $2000 லாஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது அது என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த விஷயத்தில் நம்ம ஃபுல்லாகவே நஜீர் ப்ரோ சொன்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தானாக்க இந்த பிரச்சனை வந்திருக்காது. கற்றுருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் யாருக்கும் கற்றுக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம நஜீர் ப்ரோட்ட தான் கற்றுருக்குறோம். அதனால் ஓரளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடியே நிறைய லாஸ் பண்ணியிருக்கிறேன். ரொபோட்டிக் ட்ரேடில் போட்டு லாஸ் பண்ணியிருக்கேன். அது முன்னாடியே எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியும் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போ லைவ் அக்கௌண்ட்டு எடுத்து $100 போட்டு அதையும் லாஸ் பண்ணிட்டேன். ஆனால் அடுத்து திருப்பி எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் பண்ணணும்னு இருக்கிறேன். நான் அதனால் அந்த கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறேன். இன்னும் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு நசீர் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பண்ணுவோம். என்ன ஒன்று ட்ரேடெஜினியூஸ் ஃப்ளோருக்கு தான் வர்றதுக்கு என்னால் முடியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு வருவேன். பார்ப்போம். நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக அப்படியே நானே ட்ரை பண்ணி நானே சம்பாரிச்சு அது அப்படியே அதிலே விட்டுட்டு அப்படி இப்படி நிறைய ட்ரை பண்ணி செலவு பண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா கணக்கும் ஈஸியாக இருந்தான்னு சொல்லி கொடுக்குற தூரத்தில் வச்சிருக்கிறது என் மாஸ்டர் தான். அது நினச்சா தொடர தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ரொம்ப பக்கமாக இருக்குது. ஒரு மாசம் பாட்டமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப தூரமெல்லாம் தெரியல. ரொம்ப இப்படி எட்டி பிடிச்சினா பிடிக்கிற தூரத்தில் தான் அந்த கனவுலாம் இருக்குது. அதை கொடுத்தது என் மாஸ்டர் தான். வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க முடியாத ஒரு நபர் அவரோட கேரக்டரும். ஐயோ, இப்படி ஒரு நபரை அப்படியே உலகத்தோட பார்க்கல இது வரைக்கும். நீங்களும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு மனுஷன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நன்றி மாஸ்டர், இப்படி ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு.